சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் நீரானுடைய சிறப்பு செய்தியில் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? தேவா, கடந்த ஆண்டு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்து ஆபாசத்தில் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் ஏற்கனவே காவல்துறையிடம் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏற்கனவே எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த ஒரு உத்தரவை ரத்து செய்து தன் புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிதான் தற்போது அலெக்சாண்டர் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமான் பேசிய பேச்சுகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதால் இதுவரைக்கும் குறைந்தபட்சம் 100 வழக்குகளை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நீதிபதி ஒரு கருத்து தெரிவித்தார். அதே போல கடந்த 20 ஆண்டுகளாக அவருடைய பேச்சை கேட்கவில்லை என்றும் இப்போதுதான் முதல் முறையாக சீமானுடைய பேச்சை கேட்கல என்றும் மனுதாரரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சார்லஸ் அலெக்சாண்டர் ஏற்கனவே அவருடைய பேச்சு தொடர்பாக 4 வழக்குகள் தொடரப்பட்டு அவை இதுவரைக்கும் எண்ணிடப்படவில்லை என்று பதிலளித்தார். இதையடுத்து ஏற்கனவே பென்டிரைவில் கொடுக்கப்பட்ட அந்த சீமானுடைய பேச்சை தான் கேட்ட பிறகு இந்த வழக்கில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் ஜூன் மாதம் தள்ளி வைத்துள்ளார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.